is either switched off. என்னாச்சு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்குள்ளே ஃபோன் எடுத்துருவோம். நம்ம ஊருக்கு வரோம், நீ அவன்கிட்ட சொன்னியா? சொல்லலை. ஏன் சொல்லலை? நம்ம சொல்கிற நிலைமையிலையா கிளம்பி வந்தோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்குள்ளே அவன் ஃபோன் எடுத்துருவோம். Calling is either switched off. Calling is either switched off or not reachable at the moment. ரொம்ப நேரம் இங்கே இருக்க வேணாம், போலாமா? அவன் ஊருக்கு வரும்போது அவன் வீடு கோடம்பாக்கத்தில் எங்கேயோ சொன்னான். நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம கோடம்பாக்கம் வரைக்கும் போயிடுவோம், அதுக்குள்ளே அவன் ஃபோன் எடுத்துருவோம். அண்ணே, கோடம்பாக்கம் போகுமாண்ணே? கோடம்பாக்கத்தில் எங்கப்பா? அண்ணே, கோடம்பாக்கம் தானே. அதான்ப்பா, ராம் தேட்டரா லிபர்ட்டியா? ராம் தேட்டர்னா 300 வரும், லிபர்ட்டினா 500 வரும். ஃபுல்லாக ஒன் வே ஆகிட்டானுப்பாங்க. அண்ணே, 500 கொடுத்துறேண்ணே, நீங்கள் கோடம்பாக்கத்தில் விட்டுருங்க, அங்கேருந்து நாங்கள் போய்க்குவோம். சரி, ஏறுங்கப்பா. ஏறு. Calling is either switched off or not reachable at the moment. Calling is either switched off or not reachable. ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அண்ணே, என்னாச்சுண்ணே? இங்கே தானே? இதான்ப்பா கோடம்பாக்கம், இறங்குப்பா. இந்தாங்கண்ணே. சரிண்ணே, வரேண்ணே. இந்தாப்பா. 500 சொன்னீங்க. பரவாயில்லப்பா, ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், பத்திரமா போங்க. பார்த்துப்பா, பத்திரமா போங்க. மதங்கள் விலகுவே, மனங்கள் இணையவே, காதல் வாழுவே, கடவுள் துணையிலே.
சார் டீ. கொஞ்ச நேரம் உட்காரலாம். சரி. சாப்பிட்டு எதாவது வாங்கிட்டு வருவா? இல்லை வேணாம், டயர்டாக இருக்கு. ஹலோ ஹலோ சக்தி. லிங்கேஷ் சொல்றா. டேய் மாப்பிள்ள, எங்கடா இருக்க? காலேருந்து உனக்கு கூப்பிட்டுருக்கேன்டா. ஃபோன் நெட்வொர்க் ப்ராப்ளம்டா. இப்போதான் உன் வாய்ஸ் நோட்டை பார்த்தேன். எங்கடா இருக்க? டேய் கோடம்பாக்கத்தில் ஒரு பார்க்கில் இருக்கேன்டா. சரிடா, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். ஆ சரிடா. என்னாச்சு? லிங்கேஷ் ஃபோன் எடுத்துட்டான், வரேன்னு சொன்னான். டேய் சக்தி. டேய் மாப்பிள்ள, என்னடா சொல்லாம கொள்ளாம? ஏன்டா? இல்லை அது வந்து. சரி வா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சைரா. வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. நீங்க போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துருங்க. போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. டேய் என்னடா ஆச்சு? லிங்கேஷ், என்ன பண்றேன்னே தெரியலடா. அதான் சைராவை கூப்பிட்டு வந்துட்டேன். உன்னை நம்பி தாண்டா வந்திருக்கோம். இப்போ நான் இரு, நான் பார்க்குறேன். வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? அப்புறம்னா இது சக்தி. நான் சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் ஊரில் ஒன்றா இருந்தோம். அதான் நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்தானே. ஆமாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன வேலையை வந்திருக்கீங்க? நீங்கள் வரீங்கன்னு இவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லை, இவன் ஒரு மாசமா சென்னைக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தான். நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஓ சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. சக்தி இங்க சென்னையிலேயே செட்டில் ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும். இது என்ன கேள்வி? நீங்க இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்ண்ணா. இவ்வளோ பெரிய வீட்டில் நானும் இவரும் மட்டும் தானே இருக்கோம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க இங்கே இருக்கலாம். வேற வீடு பார்க்குற வரைக்கும் ஏன் நீங்க எப்பவுமே இங்கே கூட இருந்துக்கலாம். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்னண்ணா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? ஊர்ல எங்க கல்யாணத்தப்போ நீங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க. நீங்களும் அந்த இன்னொரு அண்ணாவும். ஏங்க அவங்க பேர் என்ன? அவன் இவங்க யாரு? அது சொல்றா. அப்புறம்னா இது பானு, சக்தி லவ் பண்ற பொண்ணு. பானுனா? சைரா பானு. முஸ்லிமா? அப்புறம்னா நீ கொஞ்சம் வாயேன், நான் சொல்றேன். அப்புறம் கேட்டுட்டே இருக்கேன்ல. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கோ. உள்ள வா ஃபர்ஸ்ட்.
அதாவது லவ் பண்ற பொண்ணா? கல்யாணம் பண்ணலையா அப்போ? முஸ்லிம் பொண்ணு ஊரை விட்டு ஓடி வந்திருக்காங்க. யார கேட்டு இவங்களெல்லாம் நம்ம வீட்ல நீங்க தங்க வைக்கிறீங்க? அப்புறம் எனக்கே தெரியாதடி. அவன் திடீர்னு அவளை கூட்டிட்டு வந்து நிக்கிறான்டி. பாவண்டி அவன். அவங்களுக்கு சென்னையில யாருமே தெரியாதடி. அதுக்கு நம்ம வீடு தான் கிடைச்சதா? இது என்ன லாஜா? அப்புறம் ஒரு 2 நாள் பொறுத்துக்கோயே. நான் எப்படியாவது ஏதாவது பார்த்து அவங்கள செட்டில் பண்ணிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? புரியல எனக்கு. சின்ன பசங்க மாதிரி இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அறிவில்ல? அப்புறம் ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேசுறி. அவங்க காதுல கேட்டுட போறதுமா, ப்ளீஸ். 2 நாள் தான், அதுக்கு மேல அவங்க இங்க இருக்க கூடாது சொல்லிட்டேன். தேங்க்ஸ் அபர்ணா. நான் அதுக்குள்ள அவங்கள எப்படியாவது செட்டில் பண்ணிடுறேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். டேய், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். வேணாம் மாப்பிள்ள, நாங்கள் கிளம்புறோம்டா. ஏய், பைத்தியம் மாதிரி ஏதாவது யோசிக்காதடா. அபர்ணா அப்படிதான், நான் பாத்துக்கிறேன். இல்லைடா, வேணாடா, நாங்கள் கிளம்புறோம்டா. ஏய் மாப்பிள்ள, நான் சொல்றது கேளு, போடா ப்ளீஸ். மா ப்ளீஸ் போங்க, நாளைக்கு பேசிக்கலாமா. கூட்டிட்டு போடா. வா. டேய் மாப்பிள்ள, நேற்றுக்கு என் வைஃப் பேசுனதை சீரியஸாக எடுத்துக்காதடா. சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. திடீர்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்கே தான் தங்க வைக்க போகிறோன்னு சொன்னால் யார் தாண்டா ஒத்துப்பா? அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல மாப்பிள்ள. இல்லை, அது சைரா ஃபீல் பண்ணியிருப்பாள்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீ எது யோசிக்காத. வீடு கிடச்சிரும்ல. ஏய் ஆமாம், இப்போதான் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன், வந்துடுவார். எங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல பரவாயில்ல, கொடுங்க, நான் கட் பண்றேன். அதான் வேணான்னு சொல்றேன்ல. நான் என் கிச்சன்ல யாரையுமே அலோ பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீங்க போங்க. ஊரை விட்டு ஓடி வந்துட்டு எனக்கு என் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுங்க என்னமோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாம் என் தலை எழுத்து. டேய், இவர் தான். வாங்கண்ணே. வணக்கம் தம்பி. வணக்கம். யாருக்கு வீடு? அண்ணா, இவர் தான் என் ஃப்ரெண்டு. இவருக்கு தான் வீடு. அது சென்னையில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுற மாதிரி வீடு வாடகைக்கு எடுக்க 1000 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வேற வழியே இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தானே? ஆமாண்ணே, 2 பேர். சரி, ரைட்டு. அப்போ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 1 வருஷத்துக்கு. அப்போ அதுக்கப்புறம் வேற வீடு மாற்றிட்டு போக வேண்டியதுதான். ஓ, என்ன குழந்தை பிறந்துடும்ல? குழந்தை பிறந்தா என்னன்னு? அதாவது சில ஹவுஸ் ஓனர்ஸ் குழந்தை இருக்கிற ஃபேமிலிக்கு வீடு தருதில்ல. கேட்டா குழந்தைங்க அப்படின்னா டிஸ்டர்பன்ஸா. ஓ, இப்போ அப்படி எல்லாம் ஒன்று இருக்கானே. சார், இப்பெல்லாம் ஃபேமிலிக்கு யாருமே வீடு தர மாட்டேங்கிறாங்க. பேச்சுலரு ஆர் லிவிங்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கப்பா. ஓ, இப்போ லிவிங்கெல்லாம் வீடு கொடுக்குறாங்களானே? ஆமாப்பா, அவங்கனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க. மாசம் கரெக்டா வாடகை கொடுத்துறாங்க. 1 வருஷத்துக்கு மேல இருக்கவும் மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடமும் தெரிய மாட்டேங்குது. இதே ஃபேமிலினா 3-4 வருஷம் தங்குறாங்க. வாடகை ஏற்றவும் விட மாட்டாங்க. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன், இப்படி 1000 பிரச்சனை இருக்குல்ல. அதெல்லாம் இல்லைண்ணே, இவங்க 2 பேர் தான். ஒரு வீடு இருக்குப்பா, நம்ம ட்ரை பண்ணலாம். வீடு செட் ஆயிரும்னு நினைக்கிறேன் நானு. பாருங்க, உங்களுக்கு ஓகேனா? அப்படி இல்லைன்னா வேற வீடு பார்த்துக்கலாம். தம்பி, இந்த வீடு தான்ப்பா. வாங்க தம்பி, வாங்க, உள்ள வாங்க. அம்மா வணக்கம்மா. மேல் போர்ஷன் காலியா இருக்குன்னீங்கல்ல? ஆமாப்பா. இவர் தான் பார்ட்டி. வணக்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, சாவி எடுத்துட்டு வந்துட்டாரு. மேல போய் பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம்.
இந்தாங்க சாவி, பார்த்துட்டு வாங்க. சரிங்கம்மா, பேசிக்கலாம். மேலே போய் சரிம்மா. காட்டுறேன். வாப்பா, இதான் வாப்பா. தம்பி, இது ஆளு. அங்க பெட்ரூமு, இங்க கிச்சன் ஒன்று இருக்கு, பார்த்துக்கங்க. அதெல்லாம் நல்லா தண்ணி வசதி, இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணிக்கெல்லாம். ஓகேயாப்பா? சரிண்ணா, ஓகே. பார்க்கலாமா? நல்லா இருக்குண்ணா. ஓகே, உங்களுக்கு ஆ. முடிச்சிடலாமா? மா மா வீட்ல நல்லா பாத்துட்டீங்களாப்பா? பார்த்துட்டோம்மா, பார்த்துட்டோம். பாத்துட்டீங்களாப்பா? பார்த்தாச்சு. உட்காருங்க, பேசுவோம். வீடு பாத்துட்டீங்களாப்பா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? வீடு பாக்குறதுக்கு பொம்பளைங்க வந்தா நல்லா இருக்கும். லேடிஸ்க்கு தான் தெரியும் பால் கடை எங்க இருக்கு, மளிகை கடை எங்க இருக்குன்னு. குப்பை வண்டி வருதா, அதெல்லாம் லேடிஸ்க்கு தான் தெரியும். இல்லம்மா, நான் ஒய்ஃபை கூப்பிட்டு வரேம்மா. சரிப்பா. உங்க பேர் என்னப்பா? சக்திமா. சரிப்பா, நல்லது. நாளைக்கு பார்க்கலாம். சரிம்மா, வரேம்மா. என்னங்க ஏங்க என்னங்க? கொஞ்சம் எந்திரிங்க. இப்படி வாங்க. வீடு ஃபுல்லா ஒரே மூட்டை பூச்சி தொல்லை, தாங்க முடியல. எனக்குன்னு எங்க இருந்து தான் வந்து தொலைதுங்களோ சாணியனுங்க. சீ. எடுத்துட்டு போய் மாடியில காய வைக்கணும். சைரா, என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஏய், என்னாச்சு? ஏன் அழுவுற? சொல்லு சைரா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வீடு கிடைச்சுதா? கிடைச்சிருச்சு. மாஷா அல்லாஹ். ஓனரம்மா ரொம்ப தங்கமானவங்க. நாளைக்கு உன்னையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து போய் பார்க்கலாம். ம், சரியா? கதவு திறந்தே இருக்கட்டும். வீடு சூப்பராக இருக்கும், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். டெரஸு அதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை. அந்த அம்மா ரொம்ப தங்கமானவங்க, உனக்கும் ரொம்ப பிடிக்கும். இரு, ஃபோன் பண்ணிக்கிறேன் புரோக்கருக்கு. ஹலோ அண்ணே. சொல்லுப்பா. நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோண்ணே. வந்துட்டீங்களா? ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டேண்ணே. சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போய் பாத்துக்கிறீங்களா? சரிண்ணே, எனக்கு வீடு தெரியும்ண்ணே, நாங்கள் போய் பார்த்துட்றோம். தம்பி, பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. சரிண்ணே. என்ன? அவர் வர முடியலையா, நம்ம போய் பார்க்க சொன்னார், நம்ம போய் பார்த்துடலாம். சைரா, அந்த வீடு தான். வாப்பா. வணக்கம்மா. ஒய்ஃப் வரலையா? முஸ்லீமா? சக்தின்னு சொன்னியப்பா? வைஃப் முஸ்லிம்மா. வீடு இல்லப்பா, வேற வீடு பாத்துக்கோங்கப்பா. ஏம்மா? சரி, நாங்க வரோம்மா.
பார்த்துக்கலாம் வா. வா. புரோக்கர் தான் கூப்பிட்றேன். ஹலோ அண்ணே. ஹலோ, என்னப்பா உன் ஒய்ஃபு முஸ்லீம் சொல்லக்கூடாதா? ஏண்ணே, முஸ்லீமாக இருந்தால் இப்போ என்னண்ணே? சில பேர் சில விஷயம் பார்ப்பாங்க தம்பி. இதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன்ல. என்ன தம்பி நீங்கள்? சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இதை எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இதை விட்ட வேற வழியும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாய்ரா இன்னொரு வீடியோ சொல்லியிருக்காரு, வா போய் பார்த்துடலாம். அண்ணா இங்கே தானே? நன்றிண்ணே. சாய்ரா. என்ன சக்தி, வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டிருக்கு. இவங்க எப்படி நமக்கு வீடு கொடுப்பாங்க? இல்லை சாய்ரா, இந்த வீடு நமக்கு கண்டிப்பாக வேணும். வேற வழி இல்லை சாய்ரா. வழங்குபவர் ஆச்சி மசாலா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.